இப்போ இதில் எல்லாரும் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் நீங்கள் சொல்லிக்க இது பெரிய ஒரு கடல், ஒரு ஆறு வேகமாக பாஞ்சும் போகுது. அப்போ இதில் நிறைய விஷயத்தை நாங்கள் எடுக்க வேண்டியது நிறைய எடுக்க வேண்டியிருக்கு. உண்மையிலேயே இது ஆழமான கருத்து, சரியான கருத்து. நாங்கள் சாதாரணமான ஆட்கள், எங்களுக்குள்ள அந்த பெரிய ஒரு பொக்கிஷம் இருக்கு. நாங்கள் எங்களுக்குள்ள போக வேண்டியது அங்கே தேடி இங்கே தேடி எங்கே கிடைக்க முடியாது. இது எல்லா இதுலேயும் சொல்லி இருக்குது. 4 காசு இப்போ புஷ்பத்தை சாத்தினாலும் என்ன முழுமுழுத்தாலும் எதை சொன்னாலும் அங்கே செஞ்சாலும் வேறு வரலாம். நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு இருந்தால் தான் எங்களுக்குள்ள போனதான். உண்மையதான். நன்றி. அது நான் இவ்வளவு தூரத்தில் நீங்கள் போகத்தோட சொன்னதை உண்மையிலேயே அதை பார்க்க பெரிய சொன்னேன். இதை எல்டனை பார்த்தா அந்த பிள்ளைகளை வளர்க்குற விதங்கள் கூடி நிறைய பிள்ளை, நிச்சயமா பிள்ளை. இப்போ சில நேரத்தில் நான் பிள்ளைகளை பார்த்துருக்கேன். 95% எல்டன் பிள்ளைகளை வளர்க்குறதே பிள்ளைகளை வளர்க்கல, பிள்ளைகளை கெடுக்கிற வேண்டியதான் நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா அந்த பேராற்றல் அந்த குழந்தைகளுக்கு அந்த ஒரு மணியில அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சு கொண்டுதான் வருது அந்த குழந்தை, அந்த பேராற்றல். ஆனா எல்டன் என்ன செய்யணும், அதை தடுக்கிறவன். அவன் நிற்கிறவன் அந்த பிள்ளையை தான் முன்னேற்றன், அப்படி படிக்கிறான் இப்படி படிக்கிறான் இப்படி படிப்பிக்கிறான் அந்த அவன் நச்சு அவன் தான் பழக்க வழக்கத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்குறான்னு நிற்கிறவன், அவன் நிற்கிறவன் மனதுக்கு. ஆனா அப்படி இல்லை, அந்த பிள்ளைகளை அவன் வெட்டி வெட்டி சரிக்கிறவன். விளங்குது? அந்த பிள்ளை ஒரு மணியில பேராற்றலோட வந்தது. ஆனா அந்த ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆற்றலை தாய்மை குறைச்சி கொண்டிருக்கிறேன். என்ன காரணம்னா அந்த பிள்ளைக்கு இயற்கையான தன்மைகள், இயற்கையான ஆற்றல் எல்லாம் அந்த பிள்ளைக்கு கொஞ்ச நாள்ல அந்த மங்கி தான் போய் கொண்டிருக்கு. என்ன காரணம்னா தாய் தப்பன் ஒரு தங்களுக்கு நச்சதை தங்களுக்கு செட் பண்றதை அந்த பிள்ளைக்கு திணிச்சு கொண்டு போறவை ஒழிய அது இல்லை. இப்போ உண்மையான அறிவுன்றது நாங்கள் புத்தகம் படிச்சு நாங்கள் இதை படிச்சு அது இல்லை. அறிவுன்றது எங்களோட கற்பனை, எங்களோட கற்பனத்தில் இருக்கணும். அது கனவு காணணும், இதை செய்வோம் அதை செய்வோம், அந்த அதுல இருந்து முளைச்சி வரணும். அப்படித்தான் இந்த பெரிய பெரிய சயின்டிஸ்ட், பெரிய பெரிய விஞ்ஞானி, பெரிய பெரிய இதெல்லாம் அவங்க அப்படித்தான் வந்திருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி படிச்சு பெரிய பெரிய எல்லாம் வந்து ஒன்றும் செய்யல. விளங்குது? அவங்க எல்லாம் கற்பனை பண்ணியிருக்காங்க, கனவு கண்டிருக்காங்க. இப்படி வருமா, அது வருமா, இது வருமா, அப்படி அவ்வளவு. விளங்குது? அதனால ஒவ்வொரு பிள்ளைக்கும் கடவுள் ஒரு ஆற்றலை கொடுத்தா நினைப்புற அந்த குழந்தை வந்த உடனேயே தாய் தப்பனாக்கள் இது செய், இப்படி செய், அப்படி செய், இது சரி, இது புல அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா தாய் தப்ப நினைக்கிறவ தாங்கள் பெரிய புத்திசாலி, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல செய்யறோம். ஆனா உண்மையின்படி ஒரு பிள்ளைகிட்ட வாழ்க்கையை கெடுக்கிறது தாய் தப்பன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா நீ எல்லாம் கோவிக்கலாம், எல்டன் அவையெல்லாம் கோவிக்கலாம். என்ன காரணம்னா நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்சதான் சரியென்று. என்ன பொறுத்தவரை பிள்ளைகள் பேர் ஆற்றலோட வருது. பிள்ளைகள் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் உங்களோட திரையை பிள்ளைக்கும் போடுறீங்க. உங்களுக்கு நீங்க எப்படி திரைகளோட வந்தீங்களோ அதே திரையை கூட பிள்ளைக்கு போடுறீங்க. என் பிள்ளைக்கு சொந்தமாவே பேர் ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலை நீங்க விட வேணும். அந்த பிள்ளை பெரிய பெரிய ஆற்றலை கண்டுபிடிக்கும். அந்த மனதுக்குள்ளுக்கு இப்போ 7% பார்க்கிறதோ 50% பாவிக்கும். அந்த அளவுக்கு ஆற்றல் வரும். எல்லாம் தடுத்து அந்த நாங்கள் அந்த கரையில தான் நிற்கிறோம். மனதுக்கு கரையில அந்த பேராற்றல் கரையில நின்று நாங்கள் அந்த பேராற்றல் முடிஞ்சதுன்னு நினைக்கிறோம். பேராற்றலுக்கு ஒரு மூலையில் நின்று நாங்கள் இதெல்லாம் முடிஞ்சது, வாழ்க்கையை முடிஞ்சது, இனி நாங்கள் இப்போ சாவன் பண்ணி வெயிட் பண்ணி கொண்டிருக்கோமா? ஏன் அந்த பேர் மாற்றலை நான் பார்க்கவே இல்லை. அதுக்கிடையிலே நாங்கள் எங்களுக்குள்ளுக்கும் நாங்கள் கதையெல்லாம் முடிச்சுட்டோம். நான் எப்படி உணர்ந்தேன்னு சொன்னா, இப்போ நீங்க சொன்ன கருத்துல வைக்க ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு வாகை. எங்களோட ஊர்ல ஒரு மண் இருக்கு. அங்க வந்து இதே இந்த நாட்டில் இருக்கிற மாதிரி அறிவோ அல்லது வசதியோ அல்லது படைப்போ எதுவுமே இல்லை. ஆனா அங்க உள்ளத ஒரு இந்த 2 படிப்பு தான், இதுதான் படிப்பு, இதுல வந்தால் நான் குடும்பம் நல்லா இருக்கும் அந்த மண் நினைக்குது. ஆனா இந்த மண் நினைக்குது நிறைய வசதி இருக்கு, நிறைய படைப்புகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, இந்த மண் நினைக்குது. ஆனா அங்கேருந்து வந்த நாங்கள் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு நிலையத்தான் இங்க வச்சிருக்கோம். 2 படிப்பு தான் இருக்கு. ஆனா இங்க 2 படிப்பு, இங்க கடல், பெரிய கடல். அப்ப ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு விதமான அழகு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொன்றையும் ரசிக்கத்தான் வேணும், ஒவ்வொன்றையும் விட்டு கொடுத்துத்தான் போகணும், ஒவ்வொன்றையும் நாங்கள் மாற்றிக்கொள்ள வேணும். சொன்ன மாதிரி மாற வேணும். இதான் முடிஞ்சு போச்சு, மூடி வச்சா முடிஞ்ச
அது உண்மைதான். அதை நான் உண்மையிலேயே வரவேற்று நன்றி. இப்போ இந்த எல்டனை பற்றி குறியா சொன்னதை எல்டன் தப்பா எடுக்கக்கூடாது. ஏன்னா குழந்தை தெய்வமான நிலையில வருது, குழந்தை ஒரும நிலையில வருது. அப்போ நாங்கள் அந்த ஒரும நிலையில வர்ற குழந்தைய நாங்கள் ஒன்றும் தெரியாதுன்னு அந்த பிள்ளைக்கு அடிக்கிறது, வெளியிட்டால் அடிக்கிறது, அதை செய்யறது, இதை செய்யறது, இப்படி செய்யக்கூடாது, கத்துறது, அப்படி சத்தம் போடுறது, இப்படி கடவுளோட நீங்க இவ்வளவு பணிவா இருக்கணும். குழந்தை தெய்வமா நீங்க ஒரு குழந்தை தெய்வமா வந்தீங்க. நீங்க இப்ப தெய்வத்தனத்துல இல்ல, நீங்கள் உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை அந்த பிள்ளைக்கு நீங்க புத்தி சொல்றதுக்கு. அது யார் மேல் குற்றம் நாம் சொல்லிடலாம். அது படைச்சவன் அது இன்னும் தெரியல, அதை திரும்பி உள்ளுக்க பார்க்காததான் காரணம். அவ தங்களை உணர்ந்துட்டோம்னா தங்களுக்கு வந்து அப்போதான் அவைக்கு தெரியும், ஆஹா இது மாதிரிதான் என்ற குழந்தை, இது மாதிரிதான் எல்லாரும் அப்படி என்றால் இந்த பிரச்சனையே வராது. இப்போ ஒரு குழந்தை தெய்வ நிலையில இருக்கு. அப்ப குழந்தை ஹேண்டில் பண்ற தாய் ஒரு தெய்வ நிலையில இருந்தா தான் அவருக்கு அருகதை இருக்கு அந்த குழந்தைய ஏதாவது நீ சொல்றதுக்கு. அந்த தெய்வ நிலையில இல்லாம நான் குழந்தைய கதைக்கலாது. என்ற குழந்தை ஒரும நிலையில இருக்கு, நீங்க இரும நிலையில இருக்கிறீங்க. நல்லது கெட்டது நல்லது கெட்டது என்று அந்த இரும நிலையில இருக்கிறீங்க. அந்த நிலையில இருந்தோண்டு நீங்க குழந்தையோட கதைக்கலாம். விளங்குது? குழந்தை ஒரு பேர் ஆற்றலோட இருக்கு. நீங்க கொண்டு வந்த திரைகளத்தை அந்த பிள்ளைகளுக்கு மூடுறதுக்கு கஷ்டப்படுறீங்க. அதுல ஒரு பிரயோசனம் இல்லை. ஏன்னா நீ எந்த பெரிய இனிமேல் இல்லைன்னு ஒரு வளர்ச்சி அடைஞ்ச பெரிய சயின்டிஸ்டோ இதுகளோ என்னத்தை நீங்க பார்த்தாலும் அவையெல்லாம் ஒரு தானா ஃப்ரீடமா விட்டு ஆக்கள் தான் பெரிய பெரிய லெவலுக்கு வந்திருக்கிறது. பெரிய பிசினஸ்காரரோ இல்ல பெரிய பெரிய தொழில்நுட்பத்திலையோ இல்ல பெரிய பெரிய விஞ்ஞானிகளோ அவையெல்லாம் நீங்க ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா, அவை இந்த சரித்திரங்களை பார்த்தீங்கன்னா அவையெல்லாம் அப்படியே தாய் தப்பன் ஒன்றுமே சொல்லல, அப்படியே விட்ட ஆக்கெல்லாம் அவையில் வந்திருக்கு. உங்களோட கையில கடவுள் ஒரு கடவுளை தந்திருக்கிற அந்த கடவுளை நீங்க ஹேண்டில் பண்ற விதம் ஒரு கடவுளை ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு கடவுளை நீங்க எவ்வளவுக்கு புனிதமா நீங்க பூசை பண்ணி எப்படி செய்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அந்த பிள்ளைய நீங்க ஹேண்டில் பண்ணணும். அதை விட பயங்கரமா இருக்கணும். ஏண்டா ஒரு கத்தி ஒரு வாள்ன்னு சொன்னாலும் ஒரு கத்தின்னு சொன்னாலும் அந்த கத்தியுடைய முனை வந்து சரியா கூறா இருக்கும். அந்த கூர்ல நடந்து போகணும். அதான் கடவுளோடு நாங்கள் வாழக்கூடிய அந்த கூர் மட்டும் இது தாக்கும் என்று தெரியும். ஆனா அதுக்கு மேல நடந்து போகணும். அதுதான் அந்த அற்புதமான நிலையில. அந்த நிலையில நீங்க சொன்ன சரிதான். அந்த விஷயத்துல நாங்கள் கவனம் கடவுளுடைய நிலையில அந்த நிலையில் நின்று அவையோட ஹேண்டில் பண்ணணும். தாய் தப்பன் ஒரு நீங்க பிள்ளை உருவாக்கணும்னா நீங்க கடவுள்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும். நீங்க கடவுள்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த பிள்ளைய கடவுள்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த பிள்ளையை நீங்க டோர்ச்சர் பண்றீங்கன்னா நீங்க கடவுள்ன்ற விஷயம் தெரியா. நீங்க குப்பையில வச்சு கொண்டு இருக்கீங்க. நீங்க குப்பையில வச்சு கொண்டு இருக்காங்கலாம் பிள்ளைகளை டோர்ச்சர் பண்ணுவேன், அதை செய்வேன், இதை செய்வேன், பிள்ளைகளை பின்னுக்கு பார்ப்பேன், டெலிஃபோன்களை பார்ப்பேன், அவை இந்த ஃப்ரீடத்தில் தலைவிடுவேன், அதை செய்வேன், இதை செய்கிறாங்கல்ல அவை இதுமேல இருக்கிற குப்பை திரை, உடம்பெல்லாம் திரை, ரத்தம் எல்லாம் திரை. விளங்குது? அப்படியான ஆக்களுக்கு அப்படிதான் எண்ணங்கள்லாம் வரும். அவன் கையில அந்த பிள்ளைகளை மிஸ்யூஸ் பண்றவன். பிள்ளைகள் பற்றி கலைஞ்சு கொண்டு வர இடத்துல ஒரு முக்கியமான இன்றைக்கு இருக்கிற சமுதாயம், இளம் சமுதாயம் நாங்கள் கண்ணூடாக பார்க்கக்கூடிய இருக்கு. அந்த பிள்ளைகளுக்கு வந்து சாப்பிடக்கூடிய உணவுகளை கொடுக்காமலுக்கு சின்ன பிள்ளைகளை பெற்றோர் கட்டுப்படுத்தி தாங்கள் நினைத்த பொருட்களை பிள்ளைகளுக்கு கொடுத்து வளர்க்குறதுக்கான முயற்சி நடக்குது. ஆனால் இதுக்கு முதல் இருந்த முன்னோர்கள் இதையும் கொடுத்து நல்ல வடிவாக வளர்த்தார்கள். இன்றைக்கு ஒரு கட்டுப்பாடுன்ற ரீதியிலும் வருவாய் வருகுதுன்ற ரீதியிலும் அந்த பிள்ளைகள் ஆசைக்கு குடிக்கவோ ஏதாவது கோலா குடிக்கவோ இல்லாட்டி ஏதாவது இனிப்பை சாப்பிடவோ இந்த பெற்றோர்கள் தடுத்து வாழ்கிறோம். இப்போ ஜெனரேஷன் ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்துட்டு என்ன காரணத்துக்குண்டா இப்போ இந்த பிள்ளைகள் எல்லாம் கோலா தான் குடிக்குது, மேக்டோனல்ஸ் தான் சாப்பிடுது, அந்த சாப்பாடு ஒரு உண்கெஸ் உண்டான சாப்பாடு தான் சாப்பிடுது. இப்போ நீங்கள் வீட்டை எவ்வளவுதான் நீங்கள் நல்ல சாப்பாடு செய்து கொடுத்தாலும் அந்த பிள்ளைகள் சாப்பிட்ற அளவுக்கு இல்லை. என்ன காரணம்னா இது ஆழமாக பார்த்தா இது வெளிக்கண்ணோட்டத்தில் பார்த்தா
அது ஒரு ஃப்ரீடம், அந்த பிள்ளைக்கு அது விருப்பமா இருக்கு. அப்படி என்ன பொறுத்தவரையில ஒரு பிள்ளை ஒரு ஒரு சாப்பாடை ஒரு வித்தியாசமா சாப்பிடுது, ஒரு ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிடாம அந்த பிள்ளை இதுகளை சாப்பிடுதுன்றீங்க, அந்த பிள்ளை கோலா குடிக்குது, அதை குடிக்குது சாப்பிடுதுன்னா பிள்ளைன்ற மனநிலை ஒரு சமநிலையில இல்லை. அந்த சமநிலை இல்லாத கட்டத்துல அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு சமநிலை இல்லை. ஒரு விருப்பம் இல்லாத வாழ்க்கை வாழும், இல்ல விருப்பம் இல்லாத படிப்பிச்சு கொண்டிருக்கும், இல்ல விருப்பம் இல்லாத சமுதாயத்தோட ஒரு கேட் பண்ணி கொண்டிருக்கும். அப்படியான நேரங்கள்ல அந்த பிள்ளைகள மனம் ஒரு ஒரு சந்தோஷம் இல்லாத நிலைகள்ல தான் அந்த பிள்ளைகளும் அப்படியான சாப்பாடுகளை சாப்பிடுது. அதை சாப்பிடுது, இதை சாப்பிடுது. ஏன்னா தன்னை கவனிக்க தான் ஒரு பொக்கிஷம்ன்ற விஷயத்த பிள்ளைக்கு தெரியாம இருக்கு. விளங்குது? தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் அந்த திரை, அந்த பிள்ளைக்கு போட்டாச்சு திரைகள். அப்ப பிள்ளைகளுக்கும் நிம்மதி இல்லாம இருக்கு. நான் அதை பார்த்துருக்கிறேன். சின்ன வயசுலேயும் பள்ளிக்கூடம் போற வயசுலேயும் வந்து கடையில தான் வந்து வாங்கி சாப்பிடுறது. இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறமும் வேலைக்கு போற, கல்யாணம் கட்டி வேலைக்கு போற சமயத்திலேயே அதே கடையில தான் வந்து சாப்பிடுறது. அப்ப இந்த அதை நாங்கள் இந்த நாட்டின் சாப்பாட்டை நாங்கள் குறை சொல்லி இயலாம். மற்ற சூழ்நிலையில அவன் வேலை வாய்ப்பு, அவன் படிப்பு, அவன் போக்கு, அவன் நேரங்கள் ஒதுக்குற இதனால அவன் அவசரம் இல்லை. அந்த நேரத்தின் காரணத்தால ஏதோ ஒரு இதுல அந்த சாப்பிட வேண்டிய நிலைமை வருது. அது நாங்கள் அதில் குறை சொல்லி இயலாது. ஆனால் முடிஞ்ச அளவு எங்களால் சில திருத்தங்களை செய்யணும். இப்படி செய்யுங்கோ, இந்த மசாலா டீயை குடியுங்கோ, இந்த குடிநீரை குடியுங்கோ, இல்லை இந்த மிளகாத்தூளை போட்டு இப்படி சாப்பிடுங்கோ, இல்லை இதை செய்யுங்கோ. ஏதோ எங்களால் செய்யக்கூடிய மருத்துவத்தை நாங்கள் செய்யலாம் முடியும். மற்றும்படி இங்கே திருத்தி செய்ய முடியாது. அது ஏன்னா அது காலத்தின் கட்டாயம். ஒவ்வொன்றும் எங்களோட சூழ்நிலைகள் தான் எங்களை கொண்டு வருது. இப்ப நாங்கள் இருந்த சூழ்நிலை, ஸ்ரீலங்காவில் இருக்கிற சூழ்நிலை வேற, இங்கத்த சூழ்நிலைகள் வேற. என்னோட பழகுறதுகள் அது எல்லாம் அவையெல்லாம் அப்படியே ஒரு உண்கின்ற சாப்பாடு சாப்பிடுறது, அதுல இந்த ஒரு சுரணை இல்லாம போயிடும். அவைக்கும் அது ஒரு பழக்கமா போயிடும். விளங்குது? என்னை பொறுத்தவரையில நான் சாப்பிடுறத பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன். விரும்பிதான் சாப்பிடலாம், சாப்பிடுறதுல ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா நாங்கள் ஒன்று சொல்லி நிப்பாட்ட முடியாது. எந்த பிள்ளைகளுக்கும் ஒரு பழக்க விளக்கங்களோ இல்லை சாப்பாடோ கூழாவோ நாங்களா சொல்லி பிள்ளைகளை நிப்பாட்ட முடியாது. அவைகளா அந்த மனம் தெளிந்து மனதில் ஒரு புரிந்துணர்வு வந்து அவைகள் ஒரு மச்சுவட்டு வர்ற நேரம் அதில் தன் வரல இல்லாம போகும். நாங்கள் எவ்வளவு சொன்னாலும் அவைக்கு நாங்கள் சொன்னா அது கூவமாத்தான் படும், அல்லது அது தப்பாத்தான் தெரியும். ஆனால் அதை ஒரு இடத்துல போய் ஒரு சூழலில் போய் மோதி அடிபட்டு நொந்ததுக்கு அப்புறம் அவைக்கு இந்த நோய் வந்ததோ, அந்த பிரச்சனை வந்ததோ, அது டாக்டர் சொல்லி ஏதோ ஒரு வழி வந்ததுக்கு அப்புறம் தான் அதை திருந்தக்கூடிய ஒரு தன்மை வரும். அவையா உணர்ந்தாத்தான் அதிலிருந்து விடுபட முடியும். நீங்க இவ்வளவு தூரம் சொன்னது என்னண்டா, இவ்வளவு பேருக்கு சொன்னது என்னண்டா, நீங்களா இந்த திரையிலிருந்து போய் உள்ளுக்கு போனாத்தான் நீங்களே பார்க்க முடியுமாண்டா. அந்த குழந்தை பிள்ளைகளை நாங்க என்ன சொல்ல முடியும்? அந்த பிள்ளைகளை குறை சொல்ல முடியும். இப்ப இந்த கல்வி முறைகள் அந்த இதுவெல்லாம் பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மனநிலை த்ரெஸ்ஸா தான் வருது. அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகள் அதுகளெல்லாம் பாவிக்கிறதுக்கு பழகிடுது. இப்போ அதனால இது அந்த எங்களோட சூழ்நிலைகள் அப்படி, அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடிதான் அந்த பிள்ளைகளுடைய போக்கம் வருது. அதனால அதுகளை நாங்கள் அவையெல்லாம் ஒரு நேரம் உணர்வுங்க. நீங்க சொன்ன மாதிரி அவைகளுக்கு வருத்தங்களோ இன்னும் வர்ற நேரங்கள்ல அது ஆட்டோமேட்டிக்கா அவை அதுல இருந்து தெளிஞ்சு அதுல வெளியேறுவாங்க. இது ஒரு ஆழமான இது. இன்னொரு பக்கமாக பார்ப்போமாக இருந்தால் இன்றைக்கு இருக்கின்ற இளைய சமுதாயம் பிள்ளைகளுக்கு சரியான உணவை கொடுக்காமலுக்கு தாங்கள் விரும்பினதை மட்டும் திணித்து கொண்டு கொண்டார்கள். பிள்ளைகளுக்கு இந்த விதமான நாங்கள் வளமையாக சாப்பிட்ற இந்த உணவையும் கொடுக்கணுமில்ல கையில். அப்படி இருக்கைகளில் இதுவும் ஒரு பிள்ளைகளுக்கு செய்கின்ற அதால் சாப்பிடக்கூடிய வயசில் இப்போ கையில் வச்சு ஏதாவது சாப்பிடணும்னு சொன்னால் அந்த தாப்பன் சாப்பிட்றானே பிள்ளை கேட்குது. ஆனால் பிள்ளைக்கு கொடுக்கலன்னா பிள்ளைக்கு அது கூட ஆரம்பிச்சு. அது இப்படி எல்லாம் சில இடங்கள்ல இப்போ கொண்டு நடக்குது பிள்ளைகளுக்கு. இதெல்லாம் உண்மைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அந்த பிள்ளை இப்போ தான் சாப்பிட வேண்டிய வயசிலும் அது விரும்பினதையும் சாப்பிடக்கூடிய காலங்கள். அதுக்கு காரணம் அவன் எழுத்து தான் வளர்க்கிற விதங்கள், ஒவ்வொரு விதங்கள்ல தான் இருக்கு. அந்த பிள்ளைக்கு நீங்க பிஸியான ஓட்டத்துல ஓடி 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 தெரிஞ்சிருப்பீங்க. நீங்களே முதல் பழகி இருப்பீங்க. கொஞ்சம் பழகி வந்தோடனே திருப்பி நிப்பாடுற மாதிரி யோசிக்கிறீங்க.
விளங்குது. அது நீங்க தான் முளையில போட்டிருக்கீங்க. உங்களுக்கு வீட்டில் பிஸியான நேரத்தில் மேக்டாஸை பண்ணி கொடுப்பீங்க, அதை செய்வீங்க, இதை செய்ய ஃபாஸ்ட் பண்ணி கொடுப்பீங்க, உங்களுக்கு டைம் இல்லாத நேரத்தில் விளங்குது. பிறகு நீங்க அது பிள்ளை பழகிட்டு பிறகு திருப்பி நிப்பாட்டு பழிக்கிட்டீங்க. இந்த வயசுல குழந்தை பிள்ளைய கிண்ட ஆட்சியில் கொண்டு போய் பள்ளிக்கூடம் விளைச்ச உடனே பிள்ளை கிண்ட ஆட்சி கொண்டு போனேன். அது சொன்னா நீங்க என்ன சாப்பாடு சாப்பிடுறீங்க? சோறு. ஓகே. என்ன காய்கறி? ஓகே. அதை பிணைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டும் போகும். அப்பவே அதை சொல்ற எங்களோட சாப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி கொடுங்க. அப்போ அது பழக்கத்துல அது வருது. இடியப்பத்தை சாப்பிடுவோம், சொலையோட சாப்பிடுவோம், குழம்போட சாப்பிடுவோம், உரப்போட சாப்பிடுவோம். அப்ப அதை ஊட்டத்தான் நீங்க சொன்னா சரி, எட்டு கையில தான் இருக்குது. அதை கொடுக்க தான் அது தன்னா விரும்பி அந்த உடம்பு அதோட சேர்ந்து போகும். அது நல்ல விஷயம் தான். அதை நீங்க சொல்ல புரியுது. உதாரணத்துக்கு நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு எல்டர்ன்னு பாத்தீங்கன்னா பிள்ளைகளை வளர்க்கலாம். அவங்க தங்களுடைய டென்ஷன் இடையெல்லாம் பிள்ளைகளை போடுறாங்க. அதுதான் உள்ள பிரச்சனை. அவ டென்ஷனா இருந்தா பிள்ளை ஏதாவது கேள்வி கேட்டா உடனே பேச்சு விடும், அது விடும், இது விடும். தன்னை ஒரு டீச்சர் மாதிரி பாக்குறாரு தாதப்பன். தாதப்பன் அப்படி பார்க்க கூடாது, ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பார்க்கணும். பிள்ளைய ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணணும், பிள்ளையோட அன்பா தான் கதைக்கணும். ஆனா சில எல்டர் நினைக்கிறவே இப்படிதான், நான் பார்க்கறாதான் நீ கல்யாணம் முடிக்கணும், நான் பார்க்கறாதான் நீ செய்யணும், நான் பார்க்கறதையே தான் செய்யணும், அப்படி என்று ஒரு வன்முறையாக தான் இருக்கவன். ஒரு தாதப்பனே இல்லை, ஒரு வன்முறையாளராக தான் இருக்கவன். நான் பார்த்துப்பேன் சில இடங்கள்ல. அந்த எல்டர்னெல்லாம் அந்த பிள்ளையோட ஒரு வன்முறையாளனாக தான் இருக்கவன். அப்படி இல்லை அந்த பிள்ளை எப்படி அந்த பிள்ளை நல்லா வர முடியும்? நீங்க வடிவா யோசிச்சு பாருங்க, எப்படி வர முடியும்? அந்த ஒரு கடவுள் ஸ்தானத்தில் உள்ள ஒரு ஆளோட ஒரு வன்முறையா நீங்க இருக்கிறீங்க. உங்களோட ஈகோ, நான் சொல்றது நீ செய்யணும், நான் அப்பா, நான் அம்மா, நான் சொல்றது செய்யணும், அப்படி என்ற ஒரு கீழ்த்தரமான எண்ணங்கள்லாம் எங்களை தாதப்பட்டிருக்கிறோம். என்னை பொறுத்தவரை ஒரு மனித சமுதாயத்துக்கு ஒரு தேவையான விஷயத்தை தான் நான் கதைக்கிறோம். நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் வரை நாங்கள் தேவையானதை தான் கழிச்சிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தேவையானதை கழிச்சிக்கிறோம், உண்மையானதை கழிச்சிக்கிறோம், ஒரு சத்தியத்தை தான் நாங்கள் கழிச்சிருக்கோம், சத்தியத்தை தான் நாங்கள் கொண்டு வரோம். நாங்கள் கொடுக்குறத உங்களுக்கு ஒரு நாங்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கோம். திருமணத்தை பற்றி இதுக்கு பதில் சொல்லியிருந்தீர்கள். திருமணம் பற்றிய விடயத்தை நாங்கள் பார்க்குற போது இன்றைக்கு சமுதாய வளர்ச்சியில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஈழத்து சமுதாய வளர்ச்சியில், தமிழ் சமுதாய வளர்ச்சியில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த மாற்றம் என்றது இன்றைக்கு பிள்ளைகள் விரும்பின திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வந்திருக்கு. இது உண்மைக்கு ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கக்கூடியது. என்ன பொறுத்தவரையில் விருப்பம் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்யலாது. இப்போ ஒரு பிள்ளை ஒரு லைஃப் பார்ட்னரை அவர் பழகி பார்த்து தான் செய்கிறது என்னை பொறுத்தவரை நல்ல விஷயம். இப்போ பேசி பார்க்கறதெல்லாம் அது உங்களோட திரை, உங்களுக்கு அம்மா அப்பா போட்ட திரையை நீங்கள் உடனே பிள்ளைங்க தலையிலையும் அந்த திரையை போடுவீங்க. இங்க விளங்கல அந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படும், எவ்வளோ பிரச்சனைப்படும்ன்றது நீங்கள் தாழ்வன் உணர்வே இல்லை. நீங்க கல்யாணம் கட்டி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சபையில வச்சு நான் வெற்றிகரமா செய்துட்டு போயிட்டு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த பிள்ளையோட விருப்பங்களை எல்லாம் நீங்க பார்க்கல, விளங்கல. நீங்க ஒரு சர்வாதிகாரி மாதிரி எல்லாம் செய்துட்டு சிரிச்சு பிள்ளையோட அன்பா இருக்கிற மாதிரி நீங்க நடிச்சு பிள்ளைய நீங்க ஏமாத்திட்டு நினைக்கலாம். ஆனா பிள்ளைக்கு எல்லாம் தெரியும். அப்படி என்ன அந்த பிள்ளை எப்படி வாழ்க்கையில ஷைன் பண்ண முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படி ஷைன் பண்ண முடியும்? எப்படி ஒரு டிப்ரெஷன் வராம இருக்கும்? எப்படி மன உளைச்சல் வராம இருக்கும்? ஒரு விருப்பம் இல்லாதால கட்டுறதுன்றதுக்கு எப்படி கட்டிய ஒரு குடும்பம் ஒரு நடத்துறதுன்றதுக்கு அது எவ்வளவு ஒரு தண்டனை, ஒரு ஜெயில் தண்டனையிலும் பார்க்க தண்டனை விளங்கல. அதனால என்னை பொறுத்தவரை சொல்லுவேன், 100க்கு 100% பழகி பார்த்து 2 பேருக்கு பிடிச்சாதான் கல்யாணம் படி அமைய வேணுமொழிய சும்மா பார்த்தோமா பேசணுமா செய்தோமான்னு செய்யறது என்னை பொறுத்தவரை தண்டனை. நீங்க அதில் பார்க்க அந்த பிள்ளைய கொண்டு ஜெயிலில் போக காட்டலாம், இல்லாட்டி பிள்ளைங்க நீங்க சாகடிச்சிடலாம். ஏன்னா நீங்க சாகடிச்சிட்டீங்க, ஏன்னா அதில் உணர்வுகளையும் நீங்க சாகடிச்சிட்டீங்க, அதில் எண்ணங்களையும் நீங்க சாகடிச்சிட்டீங்க. நீங்க ஒரு கிரிமினல் என்னை பொறுத்தவரை. பிள்ளைங்க விருப்பம் இல்லாம நீங்க உங்களை போஸ்ட் பண்ணி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நீங்க அப்பா அம்மா உங்களுக்கு அதான் வாழ்ந்துறாங்கன்னு சொல்லி நீங்க அந்த பிள்ளைய ஒரு மாதிரி ஏமாத்தி செய்தா நீங்க ஒரு கிரிமினல். நீங்க உங்களுக்கு நீங்க பிள்ளைய செய்திருக்கீங்க. விளங்குது சிவானந்தன்? நான் சொல்றதுல உங்களுக்கு ஏதாவது நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. ஏன்னா இங்க நிறைய சமுதாயத்தை நான் பார்த்துருக்கேன். சில பேர் ஒரு சொல்லுக்காகவே வாழ்க்கையை விட்டுட்டு போயிடுச்சு. ஒரு சொல்லு அம்பு மாதிரி தச்சிட்டு அந்த தச்சதுக்காகவே உடனே முடிஞ்சது.
ஒரு சில இடத்துல பார்த்துருக்கிறேன், ஒரு சாப்பாடு பெஸ்டல் பண்ணிடணும்னா அந்த தனக்கு பிடிச்ச சாப்பாடு வேணும்னா அதோட சரி. அப்போ சில பேர் இன்னொன்று இதில் ஆக கொடுமை என்றால் இந்த தாழ்மை மனப்பாடு. தாழ்மை மனப்பாடு. நீ படிக்கல, நான் படிக்கணும், நான் படித்தவன், நீ படிக்காதவன். இந்த ஒரு தாழ்மை மனப்பான்மையாலையும் அப்ப இது எல்லாம் என்னத்தால் இது எல்லாத்தையும் கழுவணும், இது எல்லாத்தையும் திருந்தவணும். நீங்க சொன்ன மாதிரி அவை பிடிச்சு கொண்டு அவை இதை ஏற்றுக்கொண்டு அதை செஞ்சா அவன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுவும் நீங்க சொன்னதுல அது நியாயம். என்ன இந்த நாட்டை பொறுத்தவரையில நாங்க எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. இந்த நாடு எல்லாத்துக்குமே வசதி. நாங்க வந்து 20 வருஷம் 30 வருஷம் எங்களுக்கு இந்த வசதி செய்ய இந்த பிள்ளைகளுக்கு செய்யாம போகுது, அது இருக்குது. ஆனா அதுல இருக்க பிடிச்ச மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அவை என்ன மாதிரி தாங்கள் கற்பனை, நீங்க சொன்ன மாதிரி இந்த மனத்தின் இது கோணத்துல போயிட்டு அந்த மனம் என்ற கோணத்துல போனா. ஆனா என்ன பொறுத்தவரையில என்ன அந்த உள்ளம் திருப்தியா கிடைச்சதுன்றா அவை அதை உள்ளத்துல நிறைவேற்றா அது உண்மையிலேயே அது சிறந்த ஒரு கோயில் தான். அது கோயில் அது நான் வேற வைக்கிறேன். அதை நீங்க சொன்ன மாதிரி இந்த நாட்டை பொறுத்தளவுல நாங்கள் பண்பட்டு தான் போவோம். நம்ம பண்பு சரியா அந்த பிள்ளைகளை பண்படுத்தி நல்லபடியாக போகணும், அது இந்த விருப்பத்துக்கு செய்ய வேணும். அதை செய்யதான் அந்த 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 குடும்பம் செழிச்சு நல்ல பூத்து காய்ச்சி நல்ல. மற்றபடி சின்ன சின்னத்து கொண்டு மழையும் தூரலும் மழையும் தூரலமா தாங்க. இப்ப இந்த இடத்துக்கு விடாமல் நாங்கள் தான் முடிவெடுத்து நல்லபடியாக உண்மையாது. நீங்க சொன்னது சரியான ஆழமான கருத்து. நன்றி நன்றி. திருமணம் என்று சொல்லிக்கியே நிச்சயமா என்னை பொறுத்தவரை திருமணம் முடிக்கிறார்கள் வடிவாக யோசிக்கணும். இப்போ திருமணம் அண்டைக்கு அந்த இரும நிலை இருக்கக்கூடாது, நீ வேறு நாம் வேறு என்ற நிலை இருக்கக்கூடாது, அந்த ஒரும நிலைக்கு வரணும். அதுதான் திருமணம். அந்த இப்ப இரும நிலை இருந்துச்சுன்னா அது திருமணம் இல்லை. திருமணம்ன்றது ஒருமை நிலை. இப்ப ரெண்டு மனமும் இணைஞ்சிடணும். அதுல இது வேறு என்று இருக்கக்கூடாது. ஆனா பிரச்சனை என்னன்னா அவங்க விருப்பம், அதாவது இப்போ ஒரு லவ் பண்ணியோ இல்ல விரும்பி செய்ய அங்க ஒருமை இருக்கும், நீங்க பேசி செய்ய அங்க இருமை இருக்கும். விளங்குது? அதுதான் நீங்க சொன்ன மாதிரி பிரச்சனை. பெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அது வேற டிவோர்ஸ் வருது, ஒரு சின்ன காரணத்துல டிவோர்ஸ் எடுக்கிற என்ன காரணம்? அவைக்கு விருப்பம் இல்லை. முதலே விருப்பம் இல்லை. இப்ப விருப்பம் இல்ல பொண்டாட்டி இதுதான் குற்றம், தொட்டா குற்றம், எல்லா குற்றம் தானே. விளங்குது? அப்ப இப்ப ஒரு விருப்பம் இல்லாத ஆள் வந்தா உங்களோட பிள்ளைகள் வந்து கதைக்காது. இப்ப விருப்பமான ஒரு அங்கில் வந்தா அந்த பிள்ளைகள் வந்து கதைக்கும். அது மாதிரி இப்ப விருப்பம் இல்லாத நீங்க கட்டி கொடுத்து போட்டு நீங்க கொஞ்சம் விளையாடும் போது அதெல்லாம் எப்படி விளையாடும்? விளங்குது? ஏன்னா இரும நிலையில இருக்கிறது. விளங்குது? எப்பவும் கல்யாணம் பண்றது நீங்க விரும்பி முடிக்க நீங்க ஒருமை நிலைக்கு வர்றீங்க. அப்ப குடும்பம் சந்தோஷமா இருக்கும். இங்க இருக்கிற கல்யாணத்துக்கும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஊரில் இருந்த கல்யாணத்துக்கும் அங்க சொன்ன உடனே ஓகே இவர் தான் மாப்பிள்ளை, இவர் தான் பொண்ணு கட்டி பிடிக்கணும் அப்படின்னு இடத்தன்றிங்க. ஆனா இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கும் இப்படி நீங்க சொல்றீங்க, இப்படி வித்தியாசம் இது என்ன வித்தியாசம்? அந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு. நீங்க ஊர்ல இருக்கீங்க, நீங்க லவ் பண்ணி மேரி பண்ணி இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உன்னை தெரிஞ்சவனுக்கு தான் அதை பற்றி சொல்லலாம். செக்ஸை பற்றி தெரிஞ்சவனோட தான் நான் செக்ஸை பற்றி காய்க்கலாம். நீங்க காதலிச்சா தான் அதோட சுகம் உங்களுக்கு தெரியும். காதலி கேட்கதான், லவ் பண்ணி முடி கேட்கதான் அந்த சொற்கள் தெரியும். இப்ப தெரியாமையே நிறைய பேர் குடும்பம் நடத்தி சாகுறவன். நீங்க நினைக்கிற மாதிரி அங்க பார்த்து ஊர்ல செய்து வச்சதெல்லாம் நீங்க சந்தோஷமா இருந்தேன்னு சொன்னாங்க. ஏன்னா அங்க மனமே இல்லை, மனம் மறத்து போச்சு, கல்லா போச்சு. கல்லாவே போய் அப்படி கல்லாவே வாழ்ந்து கல்லாவே செத்துட்டேன். இப்ப நீங்க காதலுக்கு முன்ன ஒரு லவ் பண்ணி முடிக்கிறதுக்கும் நீங்க லவ் பண்ணி முடிக்கிறதுக்கும் ஒரு பேசி முடிக்கிறதே நீங்க ஒப்பிடையிடாது. விளங்கல? காதல்ன்றது அது புனிதம், அது 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 இயற்கையான அன்பு, அன்பு நிறைஞ்சது, அது ஒரு செழிப்பானது. பட்டது அது இரும நிலைக்கு வருது, ரெண்டு சேர்ந்து அப்படி வருது. அந்த நிலையை நீங்க பேசி முடிக்கிறதுக்கோ இல்லை அதை போல அதை ஒப்பிடவே முடியாது. அது வேற சுவை. காதல் வேணும், சரி, அது
2 பேர் பேசி கட்டுறதா அது எப்படி உயிர் துடிப்பா இருக்கிறது. நீங்க விரும்பி நீங்க ஒரு ஆள் பார்ட்னர்ஷிப் எடுத்து நீங்க பழகி பார்த்து அவர் விரும்பி நீங்க செய்து உங்களோட அன்பு பரிமாற்றங்கள் அங்க இருக்கும். பேசி செய்யறதுல அன்பு பரிமாற்றங்கள் இல்லை. அன்புதான் உயரிய ஆழம். இப்ப நீங்க லவ் பண்ணிக்க உங்களுக்குள்ள அன்பு கொப்பளிக்கும். அன்புதான் கடவுள்.